மனைவியை கைவிட்ட புத்தனையும் மனைவியை பிரிந்த மோடியையும் ஒரு ஒப்பீடு செய்வோம். ஏன் இந்த ஒப்பீடு? புத்தனை போற்றும் தீக்கவினரே மனைவியை பிரிந்த காரணத்தால் மோடியை விமர்சிப்பதாலேயே இந்த ஒப்பீட்டை செய்ய தூண்டுகின்றனர். தலாக் என்று 3 முறை கூறி சிறை செல்வதை விட என்னைப் போல் ஒன்றுமே கூறாமல் மனைவியை விட்டுவிட்டு வெளிவந்து விடுங்கள். என்று மோடி கூற வருகிறார் என அவரை நையாண்டி செய்து. ஆமாமி டில்லி சட்டமன்ற உறுப்பினர் அல்கா லாம்பா சமூக வலைதளத்தில் தெரிவித்த கருத்தை விடுதலை ஞாயிறு 12 ஜனவரி 19 மலர் வெளியிட்டு சுய இன்பம் அடைந்துள்ளதோடு. தம் கருத்தென சிலவற்றை எழுதி உள்ளன. மோடி தன்னுடைய மனைவியான யசோதாபென்னை விவாகரத்து எதுவும் செய்யாமல் தனியாக விட்டுவிட்டு வந்து விட்டார். அந்த பெண் தன்னுடைய பெற்றோர்களின் ஆதரவில் வாழ்ந்து பிறகு அரசு பள்ளியில் வேலை தேடிக்கொண்டார். மோடி குஜராத் தேர்தலில் போட்டியிடும் போது தன்னை திருமணமாகாதவர் என்றே காட்டிக்கொண்டார். அதாவது வேட்பாளர் விண்ணப்பத்தில் திருமணமானவர் என்ற பகுதியை அவர் வெறுமனே விட்டுவிட்டார். குஜராத் மாநில தேர்தல் ஆணையமும் இதை பெரிது படுத்தவில்லை. ஆனால் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மோடியின் உண்மை முகம் வெளிப்பட்டுவிட்டது. தனது திருமணத்தை கூட விளம்பரப்படுத்தும் பிரதமரை இதுவரை எந்த நாடுமே பார்த்ததில்லை. என கூறி உள்ளது. இதற்கு நாமொரு கமெண்ட் போட்டோம். ஆனால் அதை அறிவு நாணயமற்ற தீகா பத்திரிகை பிரசுரிக்கவில்லை. அந்த கமெண்ட் இது. திராவிட அரசியல்வாதிகள் ஒன்றுக்கும் அதிகமான திருமணங்களை முடிக்கிறார்கள். எல்லாவற்றையுமா தேர்தல் ஆணையத்திடம் கணக்கு காட்டுகிறார்கள். கௌதம புத்தன் தான் மோடிக்கு இந்த விஷயத்தில் குருநாதனாம். புத்தனும் பொண்டாட்டியை கைவிட்டவன். மோடியும் பொண்டாட்டியை கைவிட்டவர். உண்மை தானே. இருவரும் பொண்டாட்டியை கைவிட்டவர்கள் தானே. கைவிட்ட விஷயத்தில் கூட புத்தனை விட மோடி ஒரு படி மேல். தீக்க காரர்கள் உண்மையிலேயே யோக்கியர்களாக இருந்தால் நம் கருத்தை ஏற்பார்கள். மோடியின் மனைவி யசோதாபென்னையும் புத்தனின் மனைவி யசோதராவையும் ஒப்பிட்டு பார்ப்போம். பெயரில் கூட எவ்வளவு ஒற்றுமை. மோடியின் திருமணம் மைனர் திருமணம். யசோதா பெண்ணுக்கு திருமணத்தின் போது 16 வயது. மோடிக்கு 18. இந்திய இந்து திருமண சட்டத்தில் மணவிலக்கு பெற 13 காரணங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அதில் குழந்தை திருமணத்தை மறுத்தலும் ஒரு காரணமாகும். வக்கீல் கி வீரமணிக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாதா? மோடி தன் மனைவி இன்னொருவரை மணக்க யாதொரு தடையும் சொல்லவில்லை. யசோதாபென் தன் விருப்பப்படி படித்தார். ஆசிரியையாகவும் ஆனார். அவர் இன்னொரு திருமணம் முடிக்க யாதொரு தடையும் இருக்கவில்லை. இனி புத்தனின் மனைவியின் பரிதாப கதையை பார்ப்போம். புத்தன் போதி மரத்தின் கீழ் ஞானம் பெற்றதும் தன் மனைவி குழந்தையை பார்க்கப் போகிறார். மனைவி கேட்கிறாள், நீங்கள் இந்த அரண்மனையை விட்டு போகாமல் இங்கேயே தங்கி இருந்தால் ஞானம் பெற்றிருக்க முடியாதா? என புத்தன் சொல்கிறான், தாராளமாக. அதற்கு நான் மலை காடு ஆசிரமங்கள் எல்லாம் தேடி அலைய வேண்டியதில்லை தான். ஆனால் இங்கிருந்து ஓடிப்போகும் போது நான் அதை அறிந்திருக்கவில்லை. உண்மையில் எங்கிருந்தாலும் எனக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கும். இடம் பொருட்டே அல்ல. குடும்ப வாழ்க்கை வாழ வக்கற்றவன். சந்நியாசம் பெறுகிறேன் ஆன்மீகத்தில் இறங்குகிறேன் என பம்மாத்து செய்வது எல்லா மதத்திலும் இருப்பது. அதனையே புத்தனும் செய்தான். புத்தனின் வாழ்க்கையை போற்றும் யாரும் அவர் மனைவி யசோதராவைப் பற்றி பேசுவது இல்லை. புத்தன் போனது போல் யசோதரா ஒரு நள்ளிரவில் வெளியேறி இருந்தால் இந்த உலகம் ஒப்பு கொண்டிருக்குமா? பெண் புத்தா என கூறி இருக்குமா? நிச்சயம் இல்லை. ஓடுகாலி என தான் கூறியிருக்கும். சரி, புத்தன் போன பின்பும்தான் என்ன செய்தது? அவளை வாழாவெட்டி என்றது. அப்படி ஒன்றும் வயதாகிவிடாத அழகு மங்கை. ஒற்றை குழந்தை ராகுலன். விடுமா ஆண்வர்க்கம்? சாதாரணமாய் இருந்தாலே விடாது. உரிமையாய் ஒரு ராஜ்யம் வேறு. எவ்வளவு போராடியிருப்பாள். புத்தன் போனதும் தன் தலையை மழித்து கொண்டாள். தன் ஆடையை அலங்கோலமாக்கிக் கொண்டாள். ஒற்றை பிள்ளையின் அப்பா எங்கே எனும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமலேயே 10 வயது வரை வளர்க்க போராடினாள். எல்லாவற்றையும் துறந்து எத்தொல்லையும் இல்லாமல் துறவியானான் புத்தன். எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு எல்லாத் துயரையும் அனுபவித்தபடி துறவியாய் வாழ்ந்தாள் யசோதரா. எது கடினம்?
மோடியின் மனைவியாக இருந்ததா. புத்தனின் மனைவியாக இருந்ததா. புத்தனின் மனைவிக்கு இங்கு ஒரு ஆறுதலும் இல்லை. மோடியின் மனைவியாக இருந்ததாலேயே யசோதாபென்னுக்கு எல்லா பக்கமும் இருந்து ஆறுதல்கள். மோடியை விரல் நீட்டி கேள்வி கேட்ட ஒரு பயலும் புத்தனை விரல் நீட்டி ஒரு கேள்வி கேட்கவில்லை. மனைவியை விட்டு ஓடிப் போன ஒருவனை கடவுளாக்கிவிட்டு. இன்னொருவனை இழிவாக விமர்சிக்கிற தீக்க பேர்வழிகள் அறிவுள்ள ஆசாமிகளா. என்றைக்கு அறிவுடன் சிந்தித்து பேசினார்கள். இன்றைக்கு பேசிவிட. தாங்கள் பிரதமர் மோடியைப் பற்றி எழுதிய ஒற்றை வரி. பதிலடியாக தங்கள் மண்டையை இந்தளவு பிளக்கும் என தீக்க பேர்வழிகள் நிச்சயம் நினைத்திருக்க மாட்டார்கள்.